Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 17 கான question number 22. Which of the following transition metals of 3D series has the lowest melting point? So transition metals இங்க ஒரு 5 metals கொடுத்திருக்காங்க. இதுல எதுக்கு வந்து melting point ரொம்ப குறைவு அப்படின்னு கேக்குறாங்க. So general rule நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா unpaired electrons increase ஆச்சுன்னா, so increase in number of unpaired electrons, melting point increases. So unpaired electron count increase ஆக melting point என்ன ஆக ஆரம்பிக்குது increase ஆகுது. ஏன் அப்படின்னா interatomic interactions. So ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல இருக்கக்கூடிய interactions attraction என்ன ஆக ஆரம்பிக்கும் increase ஆக ஆரம்பிக்கும். அப்ப force of attraction increase ஆகுது அப்படின்னா அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மெட்டாலிக் பாண்டை உடைக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜினுடைய அளவு எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். ஸோ இன்டர் atomic attractions increases. So இதுதான் வந்துட்டு melting point unpaired electronக்கான ரிலேஷன்ஷிப். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த 5 மெட்டல்ஸுக்கும் நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதி எதுல வந்து unpaired electrons அதிகமா இருக்குது எதுல வந்து லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இங்க கீழே எழுதியிருக்கிறது ஜெனரல் ரூல் நம்ம எழுதியிருக்கோம். இப்ப மேல வருவோம். டைட்டானியம் அட்டாமிக் நம்பர் அவங்களே கொடுத்திருக்காங்க 22. அப்ப நம்மளோட அவுட்டர் டி கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா D2 கான்ஃபிகரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 2. அடுத்தது வனாடியம் 23 D3 கான்ஃபிகரேஷன் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 3. அடுத்தது குரோமியம் பார்த்தோம்னா S1D5. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5. ஏன் அப்படின்னா எஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஸ்டெபிலிட்டிக்காக என்ன ஆயிடுது இங்க போயிடுது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த கேஸ் ஆஃப் சிஆர் வந்து 5. அடுத்தது மேங்கனீஸ் வரும். மேங்கனீஸ் வந்து S2D5. ஸோ எஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்காமலே இது வந்து ஹாஃப் ஃபில்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியோட இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் 5. அடுத்தது அயனுக்கு வரும் 26. ஸோ D6 கான்ஃபிகரேஷன் இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4. ஸோ அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா டைட்டானியம் விட வனாடியமுக்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகம். அதே மாதிரி வனாடியத்தை விட குரோமியம்ல பார்த்தோம் அப்படின்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அந்த பிக்சர் பார்த்தோம்னா டைட்டானியம் இங்க இருக்குதுன்னா வனாடியம் இங்க இருக்கும், குரோமியம் இங்க இருக்கும். அடுத்தது மேங்கனீஸ் வந்து மேக்சிமம் 5 unpaired electrons ஓட இருக்கு. ஸோ அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது it should have a very high melting point இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா அயனுக்கு வரும். அயன்ல வந்து 4 unpaired electrons இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். இந்த ஆர்டர் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல மேங்கனீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்யூஷுவல் மெல்டிங் பாயிண்ட் காமிக்கும். ஸோ இங்க இருந்து நேரா எங்க போயிருக்கும் இங்க போயிருக்கும். ஏன் அப்படின்னா இது ஹாஃப் ஃபில்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியோட இருக்கு. ஸோ ஏற்கனவே இது ஹைலி ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது அதனுடைய எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணாதுன்னா வெளியில கொடுக்காது. ஸோ நியூக்ளியஸ் அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். அதனால ஒரு மேங்கனீஸ் ஆட்டம்க்கும் இன்னொரு மேங்கனீஸ் ஆட்டம்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் வீக்கா இருக்கும். ஸோ வீக் இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப குறைவான அளவு டெம்பரேச்சர் கொடுத்தாலே போதும் மேங்கனீஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பாண்டை நம்ம உடைச்சிடலாம். ஸோ அப்ப இங்க கொடுத்திருக்க இந்த 5 எலிமெண்ட்ல லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கும்னா மேங்கனீஸ்க்கு தான் இருக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் a very high stable configuration of D5 configuration. So the interatomic interaction between the atoms is very weak. Therefore very less amount of energy is required to break the metallic bond between the atoms. So நம்மளோட ஆன்சர் வந்து manganese Z is equal to 25. So எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் மெல்டிங் பாயிண்ட் வந்து குறைவா யாருக்கு இருக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுல ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் யாராவது இருக்கிறாங்கன்னா அதுக்கு லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். மற்றபடி யாருக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கோ அதுக்கு ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்
நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.